பிப்ரவரி 23ஆம் தேதி ராஞ்சியில் துவங்கிய இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 353 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 122 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அதன்பின் களமிறங்கிய இந்தியா தடுமாற்றமாக பேட்டிங் செய்து 307 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக துருவ் ஜுரல் அவர்கள் 90 ரன்களையும் ஜெய்ஸ்வால் 73 ரன்களும் எடுக்க இங்கிலாந்து சார்பில் அதிகபட்சமாக சோயப் பஷீர் 5 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து 46 ரன்கள் முன்னிலையுடன் களமிறங்கிய இங்கிலாந்து மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி 145 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக ஜாக் ரெவிலி அவர்கள் 60 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 5 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் சாய்த்தார். இறுதியில் 192 என்ற இலக்கை சேசிங் செய்யும் இந்தியா 3வது நாள் முடிவில் 40 ரன்கள் எடுத்து உள்ளது. களத்தில் ரோஹித் சர்மா 24 ரன்களுடனும் ஜெய்ஸ்வால் 16 ரன்களுடனும் விளையாடும் இந்திய அணிக்கு இன்னும் 152 ரன்கள் மட்டுமே தேவைப்படுவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த போட்டியில் முக்கிய நேரத்தில் துருவ் ஜுரலுடன் சேர்ந்து 28 ரன்கள் அடித்தது மட்டுமில்லாமல் பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகள் எடுத்த குல்தீப் யாதவ் இந்தியா கம்பேக் கொடுப்பதற்கு முக்கிய பங்காற்றியதாக அஸ்வின் பாராட்டியுள்ளார். மேலும் 2வது இன்னிங்ஸில் நீங்கள் எடுக்க வேண்டிய 5 விக்கெட்டை நான் எடுத்துவிட்டேன் என்று அவரிடம் சொன்னதாகவும் தெரிவிக்கும் அஸ்வின் அவர்கள் இது குறித்து என்ன பேசியிருக்காருன்னா, தகுந்த இடத்திற்கு பதிலாக நாங்கள் நேற்று குல்தீப்பை முன்கூட்டியே பேட்டிங் செய்ய அனுப்பியது கடினமானதாகும். இருப்பினும் நல்ல போட்டியை அவர் பொறுமையாக காட்டிய அவரும் ஜுரலுடன் சேர்ந்து எங்களுடைய உடைமாற்றும் அறையை அமைதியாக வைத்திருந்தார்கள். குறிப்பாக 2வது போட்டியில் விளையாடும் துருவ் ஜுரல் அவர்கள் குருட்டுத்தனமாக அடிக்காமல் தன்னுடைய திட்டத்தை பின்பற்றி விளையாடியது எங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. குல்தீப் அபாரமாக பந்து வீசினார் என்று நினைக்கிறேன். அவர் தன்னுடைய ரன் அப்பில் வேலை செய்து வேகத்தை மாற்றி பந்து வீசுவது எனக்கு பிடித்து உள்ளது. அவர் தற்போது 2 பவுலரை போல செயல்படுகிறார் என்று நினைக்கிறேன். அவருக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அவரிடம் உங்களுடைய 5 விக்கெட்டுகளை நான் எடுத்துவிட்டதாக சொன்னேன். அதற்கு அவர் தகுதியானவர் என்றும் பேட்டிங்கிலும் அவர் எங்களுடைய உடைமாற்றும் அறையை பதறாமல் இருப்பதற்கு முக்கிய பங்காற்றினார். அதே போல ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் இதே துவக்கத்தையும் தொடர்வார்கள் என்று நம்புகிறேன் என்றும் இந்திய அணியில் நான் இருக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்கிறேன் என்றும் அஸ்வின் அவர்கள் கூறியிருந்தார். மேலும் அஸ்வின் 5 விக்கெட்டுகளை எடுத்ததற்கு சச்சின் மற்றும் தோனி ஆகியோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.